ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழகத்தில் புதிய துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வேலைவாய்ப்பு தான். ஸோ என்ன கேட்டகரியில் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ், ஃபயர்மேன், ஜேஓஇ அப்படின்ற கேட்டகரியெல்லாம் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. முக்கியமாக இதற்கான கல்வி தகுதி வெறும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் 12th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களுக்கான சேல்ரி ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா 30,000 இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 723 காலி பண்டம் கொடுத்துருக்குறாங்க ஓவராலாக. ஸோ இவ்வளோ ஹியூஜான வேக்கன்சிஸ் ஒரு புதிய துறையிலேருந்து வந்திருக்கு அப்படின்ற போது நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே நமக்கு வந்து ஜாப் கிடச்சிரும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் இயர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது தான். இந்த வேலை வாய்ப்பு என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே டைரக்ட் ரெக்யர்மெண்ட் பேசிஸில் குரூப் சி கேடட்டில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஆர்மி ஆர்டனன்ஸ் கார்ப்ஸ் அப்படின்ற கேட்டகரியில். ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி, 10th இந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் அசிஸ்டன்ட் அப்படின்ற கேட்டகரியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா 19 வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான சம்பளம் 29,200லேருந்து 92,300 வரைக்கும் நமக்கான சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதான் ஜேஓஇன்னு சொன்னேன். இதில் டோட்டலாக 27 காலி பண்டம் இருக்குது. ஸோ இதற்கான சம்பளம் 19,900லேருந்து 63,200 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ லெவல் 2 சேலரி எல்லாமே 19,900லேருந்து 63,200 வரைக்கும் இருக்கும். இந்த 19,900 அப்படின்றது உங்களுக்கான பேசிக் பே ப்ளஸ் இது கூட உங்களோட டிஏ, ஹெச்ஆர்ஏ, எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சிவில் மோட்டார் டிரைவர் அப்படின்ற கேட்டகரி, அதுக்கும் 4 காலி பணம் இருக்குது, லெவல் 2 சேலரி.
டெலி ஆப்ரேட்டர் அப்படின்ற கேட்டகரியை பொறுத்தளவுக்கு 14 காலி பணியிடம் இருக்குது, அதுக்கும் லெவல் 2 சேலரி. ஃபயர்மேனுக்கு 247 காலி பணியிடம் இருக்குது, அதுக்கும் லெவல் 2 சேலரி. கார்பெண்டர் அண்ட் ஜூனியர் அதை பொறுத்தளவுக்கு ஜாயினரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 காலி பணியிடம் இருக்குது, லெவல் 2 சேலரி கொடுக்குறாங்க. பெயிண்டர் அண்ட் டெக்கரேட்டருக்கு 16 காலி பணியிடம் இருக்குது, லெவல் 2 சேலரி கொடுக்குறாங்க. எம்டிஎஸ் அப்படின்றதுல ஒரு 11 காலி பணியிடம் இருக்குது, லெவல் 1 சேலரி கொடுக்குறாங்க. லெவல் 1ங்கிறது 18,000 பேசிக் பே. ட்ராட்ஸ்மேனை பொறுத்தளவுக்கு 389 காலி பணியிடம் இருக்குது, லெவல் 2, லெவல் 1 சேலரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் எங்கெங்கெல்லாம் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நம்ம தமிழகத்திலேயே சவுத்தர்ன் ரீஜனில் தெலுங்கானா, தமிழ்நாடு இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக நமக்கும் எவ்வளோ காலி பணியிடம் அப்படின்றத பிரித்து கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸ், ஃபயர்மேன், ட்ராட்ஸ்மேன், டெலி ஆப்ரேட்டர் எல்லாத்துலேயுமே நம்ம தமிழகத்துலேயும் வேக்கன்ட் இருக்கதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம 1ஆம் தேதியிலேருந்து இதுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 22ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 22/12/2024 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான அஃபிஷியல் வெப்சைட் இது தான், AOCrequirement.gov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றின டீட்டெயில் நம்ம அஃபிஷியலான வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும் இதுக்கான ஏஜ் லிமிட்டு, அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு இந்த எம்டிஎஸ் அப்படின்னா உங்களுக்கு 10th பேசிக், அதாவது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. மற்றதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 12th நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த ஜேஓஇ மற்றும் மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு மினிமம் 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி SC/ST ஸ்டூடெண்ட்ஸ்னால் 5 வருஷம், ஓபிசி அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. சம்பளம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான சம்பளம். எப்படி உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்கன்னா, உள்ளே வரும்போது ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனும் 10th பேசிக்ஸ் தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக நம்மளால் கிளியர் பண்ணிக்க முடியும். கடைசி தேதி 22/12/2024 வரைக்கும் நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அவங்க அஃபிஷியல் பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. அதற்கான வெப்சைட் லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் டவுட்டை நீங்கள் அதில் கூட கேட்டுக்கலாம். ஸோ இதை பற்றின டவுட் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்றும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.